ஓடி வந்தாருடி. காலை வணக்கம். அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும், மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், இந்த தனியார் பள்ளி கோல்டன் கிட்ஸ் ஸ்கூல் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். காரணம், நாங்கள் இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே எங்கள் மாற்றுத்திறனாளி ஓடினாங்க. நாங்கள் கேட்டோம். கேட்டோடனே சார் சொன்னார், நாங்கள் கரஸ்பாண்டண்ட்டை கேட்டு சொல்கிறோன்னு சொன்னாங்க. அவங்களும் சார் சொன்ன மாதிரியே சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பசங்க 10 பசங்க ஓடினாங்க. 3 பேருக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க. ரொம்ப எனக்கு இதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் நிறைய இடத்துல மாவட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் எங்களை பார்த்தாவே அவங்களுக்கு என்ன தோணுதுன்னு தெரியாது. நீங்கள் ஓட மாட்டீங்க, நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, ஃபினிஷிங்கே பண்ண மாட்டீங்க, ஆனால் நீங்கள் வந்து ப்ரைஸ் மட்டும் கேட்டுருவீங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் சார் வந்து எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இந்த மாரத்தானை வந்து கேட்ட உடனே எங்களுக்கு ப்ரைஸ்லாம் வேணாம் சார், நாங்கள் ப்ரைஸ்க்காக ஓடல, பிள்ளைங்களுக்காக மோட்டிவேஷனுக்காக ஓடுறோம் அப்படின்னாங்க. நாங்கள் மறைக்கிறாங்களே இன்னும் வரைக்கும் அந்த தாராளமாக அந்த வார்த்தையை சொல்லுவேன். இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் முதல் முறையாக நான் எங்கள் தாத்தருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். பேரா ஸ்போர்ட்ஸ் மூலியமாக நான் இது வரைக்கும் 499 மாரத்தான் ஓடி இருக்கிறேன். இது வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நல்ல பேர். ஏன்னா பிறந்த மண் என்றைக்குமே யாருமே பெருமை கிடைக்காது. எப்படி சொல்கிறோம்னா, இங்கே பிறந்த மண்ணில் யாருக்கும் பெருமை கிடைக்காது. வேறு மண்ணில் போய் நம்ம ஓடலாம், நிறையா மோட்டிவேஷன் கிடைக்கும், நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் இதை வந்து எல்லாருமே வந்து எல்லாரும் பார்த்துருப்பாங்க. நீ பேப்பரில் நான் நியாய விலை கடையில் தான் வேலை செய்கிறேன். இன்றைய வரைக்கும் பர்மனெண்ட் பண்ணல. நான் இதாக தான் ஒரு பண்ணிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் நேஷனல் ஸ்விம்மிங் இப்போ கூட நம்ம பிள்ளைங்க 2 பிள்ளைங்க ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துருக்குது. ஒரு பொண்ணு 8 லட்ச ரூபா, ஒரு பையன் 5 லட்ச ரூபா ஸ்விம்மிங்கில். அதையும் இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் வாங்கியிருக்காங்க. உங்கள் பிள்ளைங்களையும் நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைங்க ஓட மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க, அவங்களும் ஓடுவாங்க. நீங்கள் ஓட வைங்க, உற்சாகப்படுத்துங்க. ஜெய்பீம். சாதனை செய்வதற்கு நம்பிக்கை ஒன்று இருந்தால் மட்டுமே போதுமானது என்பதற்கு ஆதாரம் சார் அவர்கள் மட்டுமே. அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும், அவருடைய செயல்களில் மட்டும் ஊக்கமல்ல, அவருடைய வார்த்தைகளிலும் சிறந்த ஊக்கம். அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.